ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி பக்கோடா எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு பவுலில் போட்டுட்டேன். 1 கப் ராகி மாவும் எடுத்து போட்டுட்டேன். அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்து விட்டால் தான் ஒன்று போல் ஒரே இடத்துல உப்பு காரம் நிற்காமல் எல்லாம் கலந்து வரும். கலந்து விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுட்டு 1 கை நடக்கடலையை போட்டேங்க. நடக்கடலை பகோடாவில் வாய்க்கு கிடைச்சா சூப்பராக இருக்குங்க. இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக தெளிச்சிட்டேன். இதில் அரிசி மாவு ராகி மாவும் போட்டு இந்த மாதிரி உதிரியாக பண்ணிவிட்டேன். இதில் 4 பூண்டை தட்டி போட்டு கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கிள்ளி போட்டுருவாங்க. ராகி பக்கோடாவை கிள்ளி போட்டோம்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இது நல்லா முறுமுறுன்னு கறக்குறங்க. பெருங்காய வாசனையோட பூண்டு வாசனையோட சூப்பராக இருக்குங்க. இது குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து நிறைந்த ஒரு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.